ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இல்லைனாக்கா டவுன்லோட் லிங்க் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 4:5 செட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் செட் ஆகிருக்கும். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்க்குங்க. அதில் பஸ் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. 3 பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் கம்பேரிசன் ஏரியா கொடுங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 10 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்லேயே இருக்கும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. மைனஸ் ஒரு 10 வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து 40 செட் பண்ணுங்க. அடுத்தது ஆட் எஃபெக்ட் போய்க்குங்க. மறுபடி கலர் அண்ட் லைட்டுக்கு போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் விசிபிலிட்டி செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து -7.5. வைப்ரேஷன் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்கு போய்கிட்டு இது ஒரு 80 செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம லைட்டோட பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் ஆயிரும் உங்கள் வீடியோ ஃபுல்லாக. பிளெண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்ட்டு நான் சொல்கிறேன். லைட்டை வந்து சைஸை டிக்ரீஸ் பண்ணி அந்த லைட் இருக்க இடத்துல ஃபஸ்ட் லைட்லாம் செட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மறுபடி டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. அதை ட்ராக் பண்ணி ஆப்போசிட் சைடில் அதே இடத்துல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. இதுமாதிரி 4 டூப்ளிகேட் லேயர் 4 லைட்டே செட் பண்ணிக்கோங்க. 4 இடத்துலையும் மூவ் பண்ணி கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லைட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டிக்கு போயிட்டு பிளிங்கை செட் பண்ணிக்கோங்க. பிளிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. 16 வச்சுருங்க. இந்த எஃபெக்டை காப்பி பண்ணி 3 பட்டனை ப்ளஸ் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் செட் பண்ணிக்கோங்க. கார்னர் லைட்டுக்கு அதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் உள்ளதுக்கு மறுபடியும் எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் ஒப்பாசிட்டின்னு இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க.
இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ணான்னா அந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக அந்த ஃபஸ்ட்லேயே காப்பி பண்ணோம்ல ஒரு லைட் இமேஜ், அதை இப்போ இதில் பேஸ்ட் லேயர் கொடுங்க. இதை சைஸை டிக்ரீஸ் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி இந்த மிரரில் ஒரு லைட் இமேஜ், அதே மாதிரி மறுபடியும் டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. ஆப்போசிட் சைடில் செட் பண்ணிக்கோங்க. இதை இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிளிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இதில் வந்து ஒரு 2.20 வச்சுக்கோங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணோன்னா அடுத்து மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியை போய்ட்டு ஃப்ளிக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிக்கரில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இது வந்து 8.65 வைங்க. 8.65 செட் பண்ணிக்கோங்க. 8.65. ஸ்ட்ரென்த் வந்து 15 வைங்க. 1.5 வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக 10ல் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுக்குறேங்க. எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டுக்கு போய்ட்டு இப்போ நான் ஆட் பண்ணுற எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், வீடியோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி 10x கொண்டு வந்துடுங்க. இப்போ செட் பண்ணிட்டு இந்த ப்ரெஸ் பட்டன், இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற இமேஜுக்கும் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ அதே மாதிரி இந்த மேலே இருக்க எல்லாத்துக்கும் லைட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காப்பி பண்ண லேயரே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு சைஸை டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு மூவ் பண்ணி அடுத்த லைட்டில் செட் பண்ணுங்க கரெக்டாக. இதே மாதிரி நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ. இந்த மாதிரி எதுவும் வீடியோ எதுவும் மேக் பண்ணோன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த வீடியோ வந்தாலும் மேக் பண்ணி போடுறேன். அதேமாதிரி லாஸ்ட்டுக்கும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட் இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியை ப்ரெஸ் பண்ணி பிளிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இது வந்து 15 வைங்க கரெக்டாக. செட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் லைட்டில் இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இது வந்து 1xல் வந்து ஒரு 65 வைங்க. 1x வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு 65 வச்சுக்கோங்க கரெக்டாக. ஓகே, நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அந்த செகண்ட் லைட் விட்டுருங்க. மூணாவது லைட்டுக்கு பேஸ்ட் லேயர் கொடுங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. இந்த மூணாவதுல வந்து அதே மாதிரி எல்லாத்துலேயுமே எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்கண்ணா, கரெக்டாக செட் ஆயிரும்.
இந்த கார்னர் லைட்டுக்கும் செட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ரெண்டாவது லைட்டுக்கு எந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்து மூணாவதுக்கு எஃபெக்ட் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இது செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது லைட்டுக்கு மறுபடியும் அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்குவோம். எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதுலேயே ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி போய்ட்டு பிளிங்க் கொடுங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாக 16 செட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. இந்த எண்ட்லேயும் ரெண்டாவது லைட்டுக்கு இதே எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்க 2 இமேஜுக்கும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிட்டு அதை கூட இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு கலர் அண்ட் லைட்டில் இப்போ நான் ஆட் பண்ணுற எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இதுக்கும் அதே வேல்யூவை செட் பண்ணிக்கோங்க. ஒரு 73 செட் பண்ணிக்கோங்க. 1x73. அதை காப்பி பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே பேஸ்ட் பண்ணிடுங்க. சென்டரில் இருக்கக்கூடிய 2 லைட்டுங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சென்டரில் இருக்கக்கூடிய 2 லைட்டுக்குமே 15 செட் பண்ணிக்கோங்க. மாற்றி சொல்லிட்டேன், சாரி. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக மூவ் ஆகும். மேலே இருக்க ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிற நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.